அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்களுடைய சிலபஸ்ல இருந்து அஃபிசியேட்டிங் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து பால் பேட்மிண்டனை பத்தி பார்க்க போறோம். இந்த பிரசன்டேஷன்ல பால் பேட்மிண்டன் கோர்ட்டை பற்றிய மெஷர்மெண்ட்ஸ், மார்க்கிங்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் பால் பேட்மிண்டன்ல என்னென்ன பொசிஷன் ஆஃப் பிளே இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பால், நெட்டு, போஸ்ட், ராக்கெட் அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இதுல என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பால் பேட்மிண்டன். பால் பேட்மிண்டன் அப்படிங்கிறது ஒரு இண்டிஜினியஸ் கேம் ஆஃப் இந்தியா. இது ஒரு இண்டிஜினியஸ் கேம், இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு விளையாட்டு. மற்ற பேஸ்கெட் பால், வாலிபால் மாதிரி இது வெளிநாட்டில இருந்து வந்தது கிடையாது. இது உருவானது இந்தியாவில். இது முதல்ல எங்க விளையாண்டுருக்காங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது முதல்ல விளையாண்டுருக்காங்க. கிங்ஸ் ஃபேமிலி, ராஜாக்களுடைய அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து விளையாடுறதுக்காக முதல்ல இந்த கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1856 இந்த கேம் ஆனது 1856ல விளையாடுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பால் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்ப ஏற்படுதுன்னா 1954வது வருஷம் ஏற்படுது. இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெகக்னைஸ் பண்றாங்க. பால் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1954. இதை ரெகக்னைஸ் பண்றது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கேம் எந்தெந்த லெவல்ல எல்லாம் விளையாடப்படுது அப்படின்னா ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் பாரதியார் டே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, இன்டர் காலேஜ் காம்படிஷன் மற்றும் ஆல் டே இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல விளையாடுறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப் எந்த வருடம் நடக்குதுன்னா 1956. இடம் ஹைதராபாத். அப்புறம் இது பின்னால் என்ன பண்றாங்க, ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் லெவல்ல கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பால் பேட்மிண்டன் பிளேயர்ஸ், பெஸ்ட் பால் பேட்மிண்டன் பிளேயர்ஸுக்கு அர்ஜுனா அவார்டு கூட கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னால சில பால் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடுல எந்த ஏஜென்சி இந்த பால் பேட்மிண்டனை நிர்வகிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பால் பேட்மிண்டன் அசோசியேஷன். இப்போ நம்ம பார்க்க போறது பால் பேட்மிண்டன் கோர்ட்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். டோட்டல் லென்த் ஆஃப் த கோர்ட் 24 meters, width 12 meters, போஸ்ட்ல இருந்து சைட் லைன் 1 meter, சர்வீஸ் பாக்ஸ் 1 meter, ஹாஃப் கோர்ட் டயகனல் 16.97 meters, 16.97 meters, ஃபுல் கோர்ட் டயகனல் 26.83 meters. இதை நம்ம 1 by 1 இப்போ பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு தேவையானது 14 meters. அந்த 14 meters எண்ட்ல நம்ம நெட் போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம். நமக்கு கிரவுண்டு, பிளேயிங் கிரவுண்டுடைய வித் நமக்கு எவ்வளவு வேணும்னா 12 meters வேணும். ஸோ 12 metersல இருந்து 1 meter அவே ரெண்டு சைடும் விடுறோம், நம்ம நெட் போஸ்ட் வைக்கிறதுக்காக விடுறோம். ஸோ டோட்டலா நம்மளுக்கு 14 meters இந்த கிரவுண்டு தேவை. ஸோ நமக்கு இந்த ஃப்ரீ ஜோன் சைட் லைன்ல இருந்து போஸ்ட்டுக்கு தேவையான அளவு 1 meter. இது ஏபி அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம் அந்த ஆரம்பிக்கிற இடத்த. அப்புறம் ஏங்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு டயகனல்ல மார்க் பண்றோம். அந்த டயகனல் என்ன அளவுனா 16.97 மீட்டர் ஆஃப் கோட் டயகனல் மார்க் பண்றோம். அதுக்கடுத்து ஆஃப் கோட்ல லென்த் மார்க் பண்றோம். அதனுடைய அளவு 12 meters. டோட்டல் லென்த் 24 meters. ஹாஃப் கோட்ல மார்க் பண்றதுனால 12 meters. அதே மாதிரியே அந்த மார்க்ல இருந்து ஆப்போசிட் சைடு டயகனல் மார்க் பண்றோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஹாஃப் கோட் லென்த் மார்க் பண்றோம். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இப்போ நம்ம 4 மார்க்கிங் பண்றோம். அதே மாதிரி பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம டயகனல்ல மார்க் பண்றோம். அதே 16.97 மீட்டர்ஸுக்கு. அதே மாதிரி இன்னொரு டயகனல் மார்க் பண்றோம். அப்புறம் ஹாஃப் கோட் லென்த் மார்க் பண்றோம். அடுத்த ஹாஃப் கோட் லென்த் மார்க் பண்றோம். இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்கிறது மொத்தம் 4 கார்னருக்கும் பாயிண்ட் கிடைச்சிருச்சு.
இப்ப இந்த 4 பாயிண்டையும் நம்ம கனெக்ட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு ஃபுல் கோட் கிடைச்சிருச்சு. ஃபுல் கோட் கிடைச்ச பின்னால சென்டர் லைன்ல இருந்து நம்ம கிரீஸ் லைன் வந்து மார்க் பண்ணணும். அதனுடைய அளவு வந்து 1 மீட்டர். சென்டர் லைன்ல இருந்து கிரீஸ் லைன் 1 மீட்டர் போத் சைடு. அப்புறம் நம்ம அந்த கோட்டை 12 மீட்டர்ஸ் உள்ள வித்த ரெண்டு ஆஃபா பிரிக்கிறோம். அதனுடைய அளவு 6 மீட்டர்ஸ். So total length of the court is 24 meters. Total width of the court is 12 meters. இந்த லைனுக்கு பேர் சைட் லைன் சொல்றோம். இதுக்கு பேர் சைட் லைன். இதுக்கு பேர் எண்ட் லைன், சென்டர் லைன், கிரீஸ் லைன், சென்டர் லைன் அண்ட் நெட் லைன். So these are the lines. அடுத்து நம்ம பார்க்க போறது பால் பேட்மிண்டன் பால். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். பால் பேட்மிண்டன்ல யூஸ் பண்ணக்கூடிய பாலுடைய கலர் வந்து எல்லோ கலர்ல. அது எதுல உருவாகி இருக்கு? இந்த பாலானது எதுல உருவாயிருக்கு? என்ன பொருள்ல உருவாயிருக்குன்னா உல் அப்படிங்கிற பொருள்ல உருவாயிருக்கு. நம்ம கேம்லயே பார்த்தோம்னா ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மெட்டீரியல்ல இருக்கும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பால் பேட்மிண்டன் பாலானது உள்ளன் மெட்டீரியல்ல தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பால் அதனுடைய வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 22 கிராம்ஸ்ல இருந்து 23 கிராம்ஸ். பால் பேட்மிண்டன் பாலுடைய வெயிட் 22 கிராம்ஸ்ல இருந்து 23 கிராம்ஸ். இந்த பாலுடைய டயாமீட்டர் என்னவா இருக்கணும்னா 5 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து 5.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அளவுல இருக்கும் பால் பேட்மிண்டன் பாலுடைய அளவு. அடுத்து ராக்கெட் பத்தி பார்க்கலாம். பால் பேட்மிண்டன் ராக்கெட் அதனுடைய வெயிட் என்னவா இருக்கும்னா 200 கிராம்ல இருந்து 250 கிராம் இருக்கும். அப்புறம் இந்த லென்த் ஆஃப் த ராக்கெட் ஷில் பி 63 to 70 சென்டிமீட்டர்ஸ். 63 சென்டிமீட்டர் இருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ராக்கெட்டுடைய லென்த் இருக்கும். லென்த்னா நம்ம இந்த டாப்ல இருந்து ஆரம்பிக்குது, இதுல இருந்து டோட்டல் இது வரைக்கும் நம்மளுக்கு வரக்கூடியது 63 to 70 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கடுத்து இந்த கெட்டட் ஏரியா, இந்த கெட் பண்ணக்கூடிய ஏரியா, ஸ்ட்ரிங் உள்ள ஏரியா, அதை பத்தி பேசணும் நம்ம. அது வந்து 20 சென்டிமீட்டர்ஸ் to 22 சென்டிமீட்டர்ஸ் அக்ராஸ். இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடியது 20 to 20 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கடுத்து 24 to 27 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கெட்டடு உள்ள இந்த ஏரியாவுடைய இந்த லென்த் மட்டும் பார்க்கணும். இந்த லென்த் மட்டும் பார்த்தோம்னா 24ல இருந்து 27 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது வந்து ராக்கெட்டுடைய மெஷர்மெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது நெட். இந்த நெட்ல வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணியிருப்போம்னா ஃபைன் கார்ட். நம்ம வந்து இந்த கிளாத்ல நூல்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இதுல உள்ள மெஷ், இந்த ஸ்கொயர் இருக்கு, நெட்ல வந்து ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்ல அளவு என்ன? இந்த ஸ்கொயர்ல உள்ள அளவு என்னன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயர். இது மெஷ்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்கொயர் மெஷ்னுடைய அளவு வந்து 2 சென்டிமீட்டர்ஸ். அப்புறம் இந்த நெட் ஷுட் பி எட்ஜ்டு வித் ஏ ரெட் டேப். மற்ற எல்லா கேம்லயும் ஒயிட் டேப் தான் இருக்கும் நெட்ல. இந்த பால் பேட்மிண்டன் கேம்ல மட்டும் இந்த டாப் நெட்ல உள்ள டாப் இந்த டேப் ஆனது எதுல இருக்கும்னா ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர் டேப்ல இருக்கும். அது கண்டினியூவா என்ன வரும்னா ட்ரை கலர் வரும். ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ பாடி. இது ஃபுல்லாவே இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்னென்ன கலர்ஸ்னா ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ. ரெட், ஒயிட், ப்ளூ இந்த 3 கலர்ஸ் இருந்தா ட்ரை கலர்ஸ் நெட். மற்ற எல்லா கேம்லயும் இந்த 3 கலர்ஸ் மாதிரி இருக்காது. பால் பேட்மிண்டன்ல மட்டும் 3 கலர் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொஸ்டின்ஸ். ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ. டாப்ல உள்ள டேப் என்ன கலர்னா ரெட் கலர், மறக்கக்கூடாது. அதுக்கடுத்து the net should be 100 சென்டிமீட்டர்ஸ் வைட். இந்த நெட்டினுடைய வைடு அப்படிங்கிறது இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நெட்டினுடைய அளவு. இதுதான் அதனுடைய வைடு. இதனுடைய வைடு என்னன்னா 100 சென்டிமீட்டர்ஸ். இந்த வைடு வந்து 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து லென்த்னு பார்த்தோம்னா 13.5 மீட்டர்ஸ். டோட்டல் லென்த் இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம நெட்டோட லென்த் பார்த்தோம்னா 13.50 மீட்டர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா கிரவுண்டுடைய அளவு வந்து 12 மீட்டர்ஸ். அதுக்கு மேல இந்த பக்கம் 75 சென்டிமீட்டர்ஸ் தேவைப்படுது, அந்த பக்கம் 75 சென்டிமீட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ டோட்டல் நெட்டினுடைய லென்த் எவ்வளவா இருக்கணும்னா 13.5 மீட்டர்ஸ். அதனுடைய வைடு வந்து 100 மீட்டர்ஸ்.
சரி, இப்போ நெட் ஹைட் எவ்வளவு இருக்கணும் விளையாடுறதுக்கு அப்படின்னா, நெட்டுடைய ஹைட் ஃப்ளோர்ல இருந்து 185 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே சமயத்துல சென்டர்ல மெஷர் பண்ணும் பொழுது 183 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதாவது 1.85 மீட்டர்ஸ், 1.83 மீட்டர்ஸ். அது எப்படிங்கிறது அடுத்து நம்ம போஸ்டுடைய மெஷர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கடுத்து போஸ்ட் பத்தி பேசுறோம். இந்த பேட்மிண்டன் கோர்ட்ல பெர்மனன்ட் போஸ்ட், டெம்பரவரி போஸ்ட் 2 இருக்கு. பெர்மனன்ட் போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 2 சைடும் ஒயிட் கலர்ல அயன்ல யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஹார்டா கட்டி வச்சிருப்போம். நம்ம கீழேயே காங்கிரீட் போட்டு கட்டி வச்சிருப்போம். அந்த போஸ்ட்டுக்கு பேரு பெர்மனன்ட் போஸ்ட். 2 போஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்போம். அது பேரு பெர்மனன்ட் போஸ்ட். அந்த பெர்மனன்ட் போஸ்டுடைய ஹைட் என்னவா இருக்கணும்னா 2 மீட்டர்ஸ். நம்ம ஒயிட் கலர்ல யூஸ் பண்ணக்கூடிய பெர்மனன்ட் போஸ்டுடைய ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ். எல்லாரும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா நம்ம கவனிக்கணும். பெர்மனன்ட் போஸ்டுடைய அளவு வந்து 2 மீட்டர்ஸ். ஆனா இந்த பெர்மனன்ட் போஸ்ட் எங்க ஃபிக்ஸ் பண்றோம்னா 2 மீட்டர் அவே ஃப்ரம் த சைட் லைன். சைட் லைன்ல இருந்து 1 மீட்டர் அவேல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட், இந்த புள்ளி நம்ம நெட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வீல் மாதிரி யூஸ் பண்ணுவே, சின்ன சக்கரம் மாதிரி, அது பேர் தான் புள்ளின்னு சொல்றோம். அந்த புள்ளி எந்த இடத்துல வைக்கணும்னா 1.5 மீட்டர்ஸ் above the floor. ஆக்சுவலா டோட்டல் ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ். டோட்டல் ஹைட் வந்து 2 மீட்டர்ஸ். ஆனா நம்ம புள்ளி செட் பண்றது, நெட்டு கட்டுறதுக்காக செட் பண்ற இடம் என்னன்னா 1.5 மீட்டர்ஸ். இது மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம்னா 3 டெம்பரரி போஸ்ட் யூஸ் பண்றோம். 3 டெம்பரரி போல். இந்த 3 டெம்பரரி போலுங்கிறது உட்டன்ல இருக்கலாம், சம்டைம்ஸ் அயன் பைப் மாதிரி இருக்கலாம். ஆனா ஈஸிலி ரிமூவபிள். நம்ம வேணுங்கிறப்ப வச்சுக்குவோம், வேணாங்கிறப்ப எடுத்துருவோம். இது முக்கியமானது. இந்த 3 டெம்பரரி போல் தான் இந்த ஹைட்டையே மெஷர் பண்ண போகும். இந்த டெம்பரரி போல் என்னவா இருக்கும், இதனுடைய மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும்னா சென்டர்ல வைக்கக்கூடிய போல், ஒரு போல் வந்து சென்டர்ல வைப்போம். அந்த போலுடைய அளவு என்னவா இருக்கணும்னா 183 சென்டிமீட்டர்ஸ். 1.83 மீட்டர்ஸ் வந்து சென்டர்ல வைக்கக்கூடிய போஸ்டுடைய அளவு. 2 சைடு யூஸ் பண்ணக்கூடிய போலுடைய அளவு 1.85 மீட்டர்ஸ் அல்லது 185 சென்டிமீட்டர்ஸ். 2 சைடுல யூஸ் பண்ணக்கூடிய போலுடைய அளவு 1.85 மீட்டர்ஸ் அல்லது 185 சென்டிமீட்டர்ஸ். சென்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய போலுடைய அளவு 183 சென்டிமீட்டர்ஸ். இந்த போல் வச்சாதான் நம்மளுக்கு நம்ம சொன்ன இந்த நெட்டுடைய மெஷர்மெண்ட்ஸ் ஹைட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாத்ல உள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கும். இந்த நெட்டு ஃபுல்லா நூல்லே இருக்கிறதுனால அதனால நெட்டு தொங்கிடும் கீழே, ஹைட் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம 3 டெம்பரரி போல் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இந்த டெம்பரரி போல் தான் நெட்டுடைய ஹைட்டையே தீர்மானிக்குது. 2 சைடும் நெட்டினுடைய ஹைட் என்னவா இருக்கணும்னா 185 சென்டிமீட்டர் அல்லது 1.85 மீட்டர்ஸ். சென்டர்ல என்னவா இருக்கணும்னா 183 சென்டிமீட்டர்ஸ் அல்லது 1.83 மீட்டர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது கோர்ட். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். the size of the court is 12 meters. அப்புறம் 24 மீட்டர்ஸ். அதோட லென்த் 24 மீட்டர்ஸ், வித் வந்து 12 மீட்டர்ஸ் சொல்லியிருக்கோம். அப்புறம் நம்ம 2 கோர்ட்டா, ஒரு கோர்ட்ல வந்து 2 பகுதியா பிரிக்கிறது பேர் நெட் லைன் சொல்லக்கூடியது. சென்டர் லைன் சொல்றோம் மற்ற கேம்ல, இது வந்து நெட் லைன் சொல்லக்கூடியது. இது கிரீஸ் லைன். சர்வீஸ் பாக்ஸ வந்து பிரிக்கிறது, சென்டர் லைன்ல இருந்து நெட் லைன்ல இருந்து பிரிக்கிறது வந்து இந்த கிரீஸ் லைன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இது வந்து 1 மீட்டர் அவே ஃப்ரம் தி நெட் லைன். நெட் லைன்ல இருந்து 1 மீட்டர் அவே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதை. அதுக்கடுத்து சென்டர் லைன் 2 ஹாஃபா பிரிக்கிறது, ஒரு கோட்டை 2 ஹாஃபா பிரிக்கிறது பேரு சென்டர் லைன் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து நம்ம ஒரு கோர்ட்ல, ஒரு ஹாஃப் ஆஃப் த கோர்ட்ல என்னென்ன இருக்குன்னா 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கிறோம். அது பேர் ரைட் ஆஃப் அல்லது அண்ட் லெஃப்ட் ஆஃப், 2 பக்கமா பிரிக்கிறோம். இன்னொன்னு, இதுல உள்ள பவுண்டரி லைன்ஸ், சுத்தி உள்ள லைன், அந்த சுத்தி உள்ள கிரவுண்ட சுத்தி உள்ள லைனுக்கு நம்ம ஒயிட் ரோப் யூஸ் பண்றோம். அதனுடைய திக்னஸ் வந்து 5 mm திக்னஸ். கிரவுண்ட சுத்தி உள்ள கட்டக்கூடியது, லென்த் வித்ல கட்டக்கூடிய, லென்த்லையும் வித்லையும் கட்டக்கூடிய அந்த பவுண்டரி லைன் வந்து 5 mmக்கு உள்ள திக்னஸ்ல ஒயிட் ரோப் யூஸ் பண்றோம். அதே சமயத்துல சென்டர்லையும் கிரீஸ் லைன்லையும் யூஸ் பண்ணக்கூடியது நம்ம பவுடர் யூஸ் பண்றோம், ஒயிட் சுண்ணாம்பு யூஸ் பண்றோம். அதனுடைய அளவு என்னவா இருக்கும்னா 10 mm ஒயிட். 10 mm ஒயிட்ல நம்ம மார்க் பண்றோம், சுண்ணாம்புல மார்க் பண்றோம். ஸோ பால்பேட்மிண்டன் கோர்ட்ல 2 வகையான மார்க்கிங் பண்றோம். ஒன்னு கயிறை சுத்தி கட்டுறோம், அது வந்து 5 mm. சென்டர்லையும் கிரீஸ் லைன் மட்டும் நம்ம ஒயிட் சுண்ணாம்பு போடுறோம், அதனுடைய அளவு 10 mm.
அதுக்கடுத்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு மேட்ச் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ். 3 செட்டுகளை உள்ளடக்கியது பேர் தான் ஒரு மேட்ச்னு சொல்றோம். ஒரு செட்டுக்கு வந்து 35 பாயிண்ட்ஸ். இப்ப ரீசெண்டா உள்ள பால் பேட்மிண்டன்ல உள்ள ஸ்கோரிங் சிஸ்டம் என்னன்னா ரேலி ஸ்கோரிங் சிஸ்டம். இதுக்கு முன்னால வந்து சைடு ஓவர் சிஸ்டம் இருந்தது. இப்போ இருக்கிறது பேரு ரேலி ஸ்கோரிங் சிஸ்டம். இதுக்கு முன்னால இருந்த பாயிண்ட்ஸ் வந்து 29 பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து 35 பாயிண்ட்ஸ். இதுதான் கரண்ட்ல உள்ள சிஸ்டம். ஸோ ஒரு செட்டுக்கு 35 பாயிண்ட்ஸ் ரேலி சிஸ்டம். இதுல ஒரு டீம் வந்து ஜெயிக்கணும்னா 34 இருக்கும் பொழுது 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்கணும். 2 பாயிண்ட் லீடிங்ல இருந்தா மட்டும்தான் அந்த டீம் ஆனது 35 பாயிண்ட்ஸ் ஜெயிக்க முடியும். ஒரு கட்டத்துல வந்து ஏ டீம் பி டீம் ரெண்டுமே 34 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. 2 பாயிண்ட் லீடிங் மெயின்டைன் பண்ண முடியும். 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னா அந்த கேம் எது வரைக்கும் போலாம்னா மேக்ஸிமம் 39 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த கேமை கொண்டு போக முடியும். யாரு 39 ரீச் பண்றாங்களோ அந்த டீம் வின். 39 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 2 பாயிண்ட் லீடிங்ல ஜெயிக்க முடியல அப்படின்னா 39th பாயிண்ட் யார் ரீச் பண்றாங்களோ அந்த டீம் வின். ஸோ 38 வந்து கேம் பாலும் போடுவாங்க. 39th யார் ரீச் பண்றாங்களோ அவங்க அந்த கேம் வின் பண்ணிடுறாங்க. அந்த செட்டு வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு செட்டுக்கு வந்து 34 பாயிண்ட்ஸ். அந்த 34 பாயிண்ட்ஸ் ஜெயிக்கணும்னா 2 பாயிண்ட் லீடிங் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 2 பாயிண்ட் லீடிங் இல்லாம ரெண்டு டீமுமே இப்போ 34 33 34 அல்லது 34 ஆல் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த கேம் 39 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். அந்த 39th பாயிண்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின். 39th பாயிண்ட்டுக்கு முன்னாலேயே 2 பாயிண்ட் லீடிங் வந்துருச்சு அப்படின்னா 2 பாயிண்ட் லீடிங் ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. இல்ல ரெண்டு பேருமே 38 38 37 37 இல்ல 37 38 இந்த மாதிரி 2 பாயிண்ட் லீடிங்ல வராம இருக்காங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் 39 யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அந்த டீம் வின். அப்புறம் ஒரு செட்டுக்கு 3 சப்ஸ்டிடியூஷன் அளவு 3 முறை சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 சைடு ஓவர் பண்ணிக்கலாம். 3 சைடு ஓவர் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். என்னென்ன பாயிண்ட்னா 9th பாயிண்ட் 18th பாயிண்ட் 27th பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்ல நம்ம சைடு ஓவர் பண்ணியே ஆகணும். அப்புறம் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் இன்பிட்வீன்ல 2 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் டைம் உண்டு. 2 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும். அதே வந்து செகண்ட் செட்டுக்கும் தேர்ட் செட்டுக்கும் நடுவுல உள்ள பிரேக் என்னன்னா 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் 2 மினிட்ஸ், செகண்ட் செட்டுக்கும் தேர்ட் செட்டுக்கும் 5 மினிட்ஸ். இந்த கேம்ல காமனா நம்ம யூஸ் பண்றது ஒரு அம்பையர் அண்ட் மோர் லைன் ரெஃபரீஸ். அது 2 இருக்கலாம் அல்லது 4 இருக்கலாம். அது நம்ம கன்வீனியன்ட்டை பொறுத்தது. பட் ஒரு அம்பையர் தான் நம்ம கிரவுண்ட்ல அஃபிசியேட்டிங் பண்றாங்க. அப்புறம் இதுல இந்த கேம்லயும் எப்படி டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் மாதிரி இந்த கேம்லயும் லெட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம். எப்படின்னா அம்பையர்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம வந்து எதிர்பார்க்காத ஏதாவது தவறு நடக்கும் பொழுது அப்ப நம்ம அம்பையர் வந்து லெட் யூஸ் பண்றாரு. லெட்டுடைய மீனிங் வந்து ரீசர்வீஸ். அது யாருக்கும் பாயிண்ட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம முக்கியமானது ஸ்கில்ஸ் பத்தி என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். இதுல யூஸ் பண்ணக்கூடிய கிரிப் கான்டினென்டல் கிரிப். பால் பேட்மிண்டன்ல மட்டும்தான் கான்டினென்டல் கிரிப் யூஸ் பண்றோம். மற்ற கேம்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு கிரிப் யூஸ் பண்ணுவோம். இப்போ டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் யூஸ் பண்ணுவோம், ஈஸ்டர்ன் கிரிப் யூஸ் பண்ணுவோம், வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவோம், செமி வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவோம், செமி ஈஸ்டர்ன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரிப் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பேட்மிண்டன்ல பார்த்தோம்னா நம்ம ஃபோர் ஹேண்ட் கிரிப் தனியாக கொடுப்போம், பேக் ஹேண்ட் கிரிப் தனியாக பிடிப்போம், தம் ஃபிங்கர் கிரிப் பிடிப்போம், ஷேக் ஹேண்ட் கிரிப் பிடிப்போம், கான்டினென்டல் கிரிப் பிடிப்போம். அது ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவோம். ஆனா பால் பேட்மிண்டன்ல ஒரே ஒரு கிரிப் தான் பிடிக்கிறோம். அந்த கிரிப் பேரு கான்டினென்டல் கிரிப். அதுக்கடுத்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சர்வீஸ். பேசிக் ஸ்கில்ல சர்வீஸ் இருக்கு. அது என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னா ஃபிளாட் சர்வ், ஹை சர்வ், பேக்அவுட் சர்வ், டிராப் சர்வ் அண்ட் ஃபிளிக் சர்வ். டிரைவ் அல்லது ஃபிளிக் சர்வ்னு சொல்லக்கூடியது. ஸோ சர்வீஸ்ல இந்த 5 டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஸ்ட்ரோக்ல என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஸ்பின் ஸ்ட்ரோக், பேக் ஹேண்ட் ஓவர் ஸ்பின் ஸ்ட்ரோக். அதுக்கடுத்து ஃப்ளோட்ல ஃபோர் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட், பேக் ஹேண்ட் overhead float, forehand underarm float, backhand underarm float. Drop shot ல forehand drop shot, forehand underarm drop shot, backhand drop shot, backhand underarm drop shot. அப்புறம் செட்டிங் வாலிபால் மாதிரி இதுலயும் செட்டிங்கிற ஒரு ஸ்கில் உண்டு. அதுக்கடுத்து ஓவர் ஷாட் லாப்னு சொல்லக்கூடியது. டென்னிஸ்ல வந்து லாப்னு சொல்லுவோம், பேட்மிண்டன்ல வந்து கிளியர்னு சொல்லுவோம், பால் பேட்மிண்டன்ல அதுக்கு பேரு ஓவர் ஷாட் லாப்னு சொல்லுவோம்.
அதுக்கடுத்து ஸ்மாஷ், ஸ்மாஷ்லயே பேக் பொசிஷன் பிளேயருடைய ஸ்மாஷ் வந்து ஓவர் ஹெட் ஃபோர் ஹேண்ட் ஸ்மாஷ், ஓவர் ஹெட் பேக் ஹேண்ட் ஸ்மாஷ். அதே வந்து ஃப்ரண்ட் பொசிஷன்ல அடிக்கும் போது அந்த ஸ்மாஷே வேற மாதிரி பண்ணுவோம் நம்ம. ஓவர் ஹெட் ஃபோர் ஹேண்ட் ஃபிளாட் ஸ்மாஷ், ஓவர் ஹெட் பேக் ஹேண்ட் ஃபிளாட் ஸ்மாஷ். அடுத்து டிஃபென்ஸ்ல ஃபோர் ஹேண்ட் அண்டர்ஆர்ம் டிஃபென்ஸ், பேக் ஹேண்ட் அண்டர்ஆர்ம் டிஃபென்ஸ். ஃபிளாட் டிரைவ்ல ஓவர் ஹெட் ஃபோர் ஹேண்ட் ஃபிளாட் டிரைவ், ஓவர் ஹெட் பேக் ஹேண்ட் ஃபிளாட் டிரைவ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கில்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம என்னென்ன பொசிஷன் ஆஃப் பிளே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னு பார்க்கறது வந்து இந்த பொசிஷனுக்கு பேரு ரைட் பேக். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் பிளே ரைட் பேக். அடுத்த பொசிஷன் ஆஃப் பிளே லெஃப்ட் பேக். சென்டர் விளையாடக்கூடியவங்களுக்கு நம்ம சென்டர் பொசிஷன் சொல்லக்கூடியது. இவங்க எல்லா பக்கம் மூவ் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு பேர் வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட். அதுக்கடுத்து இந்த பொசிஷனுக்கு பேரு ரைட் ஃப்ரண்ட். ஸோ இந்த 5 பொசிஷன் வந்து பால்பெண்டல்ல பொசிஷன் ஆஃப் பிளேக்கு 5 சொல்லக்கூடியது. ரைட் பேக், லெஃப்ட் பேக், சென்டர், லெஃப்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட். இதுதான் பொசிஷன் ஆஃப் பிளே. ஸோ இது வரைக்கும் நம்ம பால்பெண்டல் கோர்ட்ல மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதோடைய மார்க்கிங்ஸ் பார்த்தோம், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம், பால்பெண்டல் கேமுடைய ஹிஸ்டரி பார்த்தோம், அந்த கேமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம், ஸ்கோரிங் சிஸ்டம் பார்த்தோம், அதனுடைய பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வரக்கூடிய ப்ரெசன்டேஷன்ல மற்ற கேமுக்கான மார்க்கிங், மெஷர்மெண்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹிஸ்டரி இதெல்லாம் நான் எடுத்து அடுத்த ப்ரெசன்டேஷன்ல கொடுக்குறேன். இதை கவனித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பார்த்ததோடு இல்லாம உங்க நண்பர்களுக்கும் கொடுத்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.